ஓம். இந்த உலகம் தொடங்கும் முன்பே, எந்த செயலும் ஆரம்பிக்கும் முன்பே முதலில் நினைக்கப்படும் தெய்வம், கருணையின் வடிவம், தடை நீக்கும் தெய்வம் விநாயகர். இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு இயக்கத்திலும் ஒரு தெய்வீக தொடக்கம் இருக்கிறது. அந்த தொடக்கத்தின் வாசலில் மௌனமாக நின்று நம்மை ஆசீர்வதிப்பவர் விநாயகர். நம் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை வழிகள் மூடப்பட்டாலும், ஒரு நிமிடம் கண்களை மூடி உள்ளத்தால் விநாயகரை நினைத்தால் போதும். தடைகள் தானாக விலகும், பாதைகள் தானாக திறக்கும். ஏனெனில் அவர் தடை நீக்கும் தெய்வம். நாம் பயப்படும் போது, மனம் குழம்பும் போது, எதிர்காலம் இருளாக தோன்றும் போது விநாயகர் மௌனமாக சொல்லுவார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கவலை வந்தால் போராடாதே, அதை உன் தோள்களில் சுமக்காதே. அந்த பாரத்தை விநாயகரின் திருவடிகளில் வைத்துவிடு. உன் மனம் மெதுவாக அமைதியாகும், உன் சுவாசம் இலகுவாகும், உன் பாதை தெளிவாகும். விநாயகர் நமக்கு வலிமையை மட்டும் தருவதில்லை, அவர் ஞானம் தருகிறார். எது சரி, எது தவறு, எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், அதையும் அவர் கற்றுத்தருகிறார். ஒவ்வொரு புதிய தொடக்கத்திலும், ஒரு புதிய பயணத்திலும், ஒரு புதிய கனவிலும் விநாயகர் இருக்கிறார். படிப்பில் தொடங்கினாலும், வேலையில் முன்னேறினாலும், வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஆரம்பித்தாலும் முதலில் நினைக்க வேண்டிய பெயர் விநாயகர். அவர் நமக்கு ஞானம் தருவார், தெளிவான எண்ணங்களை தருவார், நம்பிக்கையை கற்றுத்தருவார். வெற்றியின் வழியை மெதுவாக ஆனால் உறுதியாக காட்டுவார். நம்பிக்கையுடன் தொடங்கு. உன் மனதில் விநாயகரை வைத்து தொடங்கு. உன் பயணத்தின் முன்னே விநாயகரை வைத்து நட. அப்போது உன் வாழ்க்கையில் தடையில்லை, தோல்வியில்லை, மனம் உடைய காரணமே இல்லை. ஏனெனில் நீ தனியாக நடக்கவில்லை. உன் முன்னே கருணையுடன், அமைதியுடன் விநாயகர் நடக்கிறார். ஓம். உன் உள்ளத்தில் சொல்லு, ஓம் கணபதையே நமஹா. உன் சுவாசத்தோடு சொல்லு, ஓம் கணபதையே நமஹா. தடை நீக்கும் விநாயகர் எப்போதும் உன்னோடு இருக்கிறார்.